வணக்கம் நண்பா. மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்கு போகலாம். இதுதான் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழரின் பெருமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில். பிரகதீஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் இது உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாக நிகழ்கிறது. இந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லிலும் ஒவ்வொரு சிற்பத்திலும் ஒரு வரலாறு, ஒரு கலை, ஒரு ஆன்மீக உணர்வு மறைந்திருக்கிறது. இந்த கோவிலை கிபி 1010ஆம் ஆண்டு சோழ பேரரசின் வல்லமையையும் பக்தியையும் பிரதிபலிக்கும் சின்னமாக ராஜராஜ சோழன் கட்டியுள்ளார். அந்த காலத்தில் சோழர்கள் உலக புகழ்பெற்ற கடற்படை வல்லரசாக இருந்தார்கள். ராஜராஜ சோழன் தனது ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவை மட்டுமல்லாமல் இலங்கை, தென்கிழக்கு ஆசியா வரை தனது வல்லமை பரவச் செய்தார். இந்த கோயில் அந்த சோழ வல்லமையும் சிவபெருமானின் மீது அவருடைய பக்தியும் சின்னமாக உருவானது. கோவிலுக்குள் நுழைந்தவுடன் மாபெரும் முகக்கோபுரம் நம்மை வரவேற்கப்படுகிறது. உயர்ந்த சுவர்களும் அழகிய சிற்பங்களும் இவை அனைத்தும் சோழர்களின் கட்டிடத் திறமையை வெளிப்படுத்துகின்றன. கோவிலின் சுவர்களில் இன்னும் உயிரோடு நிற்கும் சுவர் ஓவியங்கள் சோழர் கால ஓவியங்களின் சிறப்பை காட்டுகின்றன. இவை பெரும்பாலும் சிவபெருமானின் வாழ்க்கை சம்பவங்களையும் தெய்வீக கதைகளையும் சித்தரிக்கின்றன. இப்போது 216 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் இது உலகின் மிக உயர்ந்த கல் கட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. அதன் உச்சியில் இருக்கும் கும்பம் ஒரே கல்லால் செய்யப்பட்டு சுமார் 80 டன் எடையுடையது. அந்த காலத்தில் எந்த இயந்திரங்களும் இல்லாமல் மலை போன்ற சாய்வுகளை அமைத்து மனிதர்களின் திறமையால் அந்த கல்லை மேல் கொண்டு சென்றார்கள் என்பது இன்னும் வியப்பை தருகிறது. அந்த அறிவும் உழைப்பும் தான் 1000 ஆண்டுகளாக இந்த கோவில் நிலைத்திருக்க காரணம். இந்த கோவிலின் இன்னொரு பெருமை பெரிய நந்தி. சுமார் 12 அடி உயரமும் 20 அடி நீளமும் கொண்ட இந்த நந்தி ஒரே கல்லால் வடிக்கப்பட்டது. இது உலகின் மிகப்பெரிய கல் நந்திகளின் ஒன்றாக கருதப்படுகிறது. இதை பார்க்கும்போது அந்த காலத்தில் இருந்த சிற்பிகளின் வல்லமையை உணரலாம். கோவிலின் கருவறையில் மிகுந்த பெருமையுடன் அருள்பாலிக்கும் பிரகதீஸ்வரர் சிவபெருமான் லிங்க ரூபத்தில் வழிபடப்படுகிறார். அந்த சன்னதிக்குள் நுழைந்தவுடன் உள்ளத்தை கவரும் ஒரு ஆன்மீக அமைதி நம்மை சூழ்கிறது. இங்கு விளக்கின் ஒளி, மணி ஒளி மற்றும் பக்தர்களின் பக்தி அனைத்தும் ஒன்றிணைந்து ஒரு தெய்வீக அனுபவத்தை அளிக்கின்றன. இந்த கோயிலுக்கு ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் உள்ளன. அவற்றில் பல நடனக்கலை மற்றும் சங்கீதக்கலை சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. சில சிற்பங்கள் அப்போதைய சமூக வாழ்க்கைகளையும் வீரர்களின் படையையும் புராண கதைகளையும் வெளிப்படுத்துகின்றன. இதனால் பெரிய கோயில் ஒரு மத சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று புத்தகம் போலவும் விளங்குகிறது.
இன்னும் தஞ்சாவூர் பெரிய கோயில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக பதியப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கோவிலை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் அனைவரும் தமிழகத்தின் அறிவையும் கலைக்கும் வியந்து செல்கிறார்கள். நண்பர்களே, இந்த கோவில் ஒரு கல்லாலான கட்டிடம் மட்டுமல்ல, இது நம்முடைய முன்னோர்களின் அறிவு, கலை, பக்தி ஆகியவற்றின் சின்னமாக வாழ்கிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் உயிரோடு நிற்கும் தமிழர் பெருமையின் அடையாளம் தஞ்சாவூர் பெரிய கோயில். இதை ஒரு முறை பார்த்தால் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.